Kids Bell Tamil. ஒரு சிறுவனின் நல்ல மனம். ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அருண் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் அவன் மனதில் இருந்தது. அருணின் அப்பா ஒரு எளிய விவசாயி. அம்மா வீட்டை பார்த்து கொண்டு குடும்பத்தை அன்புடன் கவனிப்பவர். அருண் தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து பள்ளிக்கு செல்லும் முன் அம்மாவுக்கு உதவுவான். தண்ணீர் எடுத்து வருவான், வீட்டை சுத்தம் செய்வான், சிறிய வேலைகளை எல்லாம் மகிழ்ச்சியுடன் செய்வான். அருண் படிப்பிலும் நன்றாக இருந்தான். ஆனால் அவன் எப்போதும் முதலிடம் பெற வேண்டும் என்ற ஆசை கொண்டவன் இல்லை. அவன் நினைத்தது ஒன்றுதான், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவன் ஆசை. ஒரு நாள் அருண் பள்ளிக்கு செல்லும் வழியில் சாலையோரத்தில் ஒரு வயதான தாத்தா உட்கார்ந்திருந்ததை பார்த்தான். அந்த தாத்தா மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் இருந்தார். இதைக் கண்ட அருண் உடனே அவரிடம் சென்று, தாத்தா, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று மென்மையாக கேட்டான். தாத்தா மெதுவாக, கண்ணா, நான் சந்தைக்கு போக வேண்டும், ஆனால் உடம்பு சரியில்லாததால் நடக்க முடியவில்லை என்றார். அருண் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. பள்ளிக்கு செல்ல தாமதமாகிவிடும் என்று தெரிந்திருந்தாலும் தாத்தாவை மெதுவாக பிடித்து சந்தை வரை அழைத்துச் சென்றான். தாத்தா மிகவும் மகிழ்ச்சியுடன் அருணின் தலையை தட்டி, நீ ரொம்ப நல்ல மனம் கொண்ட பையன், நீ வாழ்க்கையில் பெரிய உயரம் அடைவாய் என்று ஆசிர்வதித்தார். அருண் பள்ளிக்கு சற்று தாமதமாக வந்தான். ஆசிரியர் அவனை பார்த்து, அருண், ஏன் என்று தாமதம் என்று கேட்டார். அருண் நடந்ததை சொன்னான். அதை கேட்ட ஆசிரியர் சிரித்துக்கொண்டு, நேரம் முக்கியம்தான், ஆனால் மனிதத்தன்மை அதைவிட முக்கியம் என்று கூறினார். அந்த நாளிலிருந்து ஆசிரியர் அருணை மற்ற மாணவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லத் தொடங்கினார். அருணுக்கு பள்ளியில் பல நண்பர்கள் இருந்தார்கள். சிலர் அவனை பார்த்து, நீ எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து உன் நேரத்தை வீணாக்குகிறாய் என்று கேலி செய்தார்கள். அருண் அதை கேட்டு வருத்தப்படவில்லை. அவன் மனதில் உறுதியான நம்பிக்கை இருந்தது. நல்லது செய்தால் ஒரு நாள் நல்லதே திரும்ப வரும். தேர்வு நாட்கள் வந்தன. மாணவர்கள் பயந்தார்கள். அருண் தன்னால் முடிந்த அளவுக்கு நண்பர்களுக்கு பாடங்களை விளக்கிக் கொடுத்தான். சில நண்பர்கள் தேர்வு முடிந்ததும் அவனை மறந்துவிட்டார்கள். அருண் அதற்காக வருந்தவில்லை. அவன் செய்த உதவி உண்மையானது என்பதால் அவன் மனம் அமைதியாக இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் பலத்த மழை பெய்தது. சாலைகள் சேதமடைந்தன. சில வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அருண் தன் வயதை மறந்து பெரியவர்களுடன் சேர்ந்து உதவி செய்தான். தண்ணீர் வெளியேற்ற உதவினான். குழந்தைகளுக்கு உணவு கொண்டு சென்றான். முதியவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். அந்த கிராம மக்கள் எல்லோரும் அருணை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு பெரிய மனமா என்று பேசினார்கள். காலம் சென்றது. அருண் பெரியவனானான். அவன் நன்றாக படித்து நல்ல கல்வியுடன் ஒரு பெரிய வேலை பெற்றான். ஆனால் அவன் தனது கிராமத்தை மறக்கவில்லை. அவன் சம்பாதித்த பணத்தில் கிராம பள்ளியை மேம்படுத்தினான். ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்தான். புத்தகங்கள், எழுதுகோள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தான். ஒரு நாள் பள்ளியில் அருணை பேச அழைத்தார்கள். அவன் மாணவர்களிடம் சொன்ன வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் பதிந்தன. மதிப்பெண்கள்தான் வாழ்க்கையின் வெற்றி என்று நினைக்காதீர்கள். நல்ல மனமும் உதவும் குணமும் தான் உண்மையான வெற்றி. மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உதவி செய்ய தயங்காதீர்கள். அந்த நாள் முதல் பல குழந்தைகள் அருணை போல நல்ல மனம் கொண்டவர்களாக வளர முயன்றார்கள். கிராமம் இன்னும் அழகான, அன்பு நிறைந்த கிராமமாக மாறியது. நல்ல மனம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். மழையும் உழைப்பும். அந்த காலத்துல மலையொரு பக்கத்துல ஒரு பெரிய புல்வெளி இருந்துச்சு. அந்த புல்லுக்குள்ள ஒரு சின்ன எறும்பு கூட்டம் சந்தோஷமா வாழ்ந்துக்கு வந்துச்சு. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன எறும்பு தான் சின்னா. உருவத்துல ரொம்ப சின்னதா இருந்தாலும் சின்னாவின் மனசு ரொம்ப பெருசு. ஒரு நாள் காலை சூரியன் நல்ல உதிச்ச நேரம். பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட எறும்பு கூட்டம் முழுக்க வேலைக்கு தயாராயிடுச்சு. சில எறும்புகள் தானியம் தேட போனாங்க. சில எறும்புகள் குடிசைய சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. சில எறும்புகள் குட்டி எறும்புகளை கவனிச்சாங்க. அப்போ மூத்த எறும்பு எல்லாரையும் பார்த்து,
இன்றைக்கு உழைக்கலைனா நாளைக்கு பசி நம்மள தேடி வரும்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட சின்னா மனசுக்குள்ள, இது திருக்குறள் மாதிரி இருக்கே, உழுதுண்ட வாழ்வாரே வாழ்வார்னு சொல்ற மாதிரின்னு நினைச்சது. அதே கூட்டத்துல பப்ளு, ஜிங்கு, லுல்லு அப்படின்னு 3 எறும்புகள் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் எப்பவும் அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு செய்வோம், இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சோம்பேறியா இருப்பாங்க. ஒரு நாள் பப்ளு எறும்பு சின்னாவை பார்த்து, ஏ சின்னா, இவ்ளோ அவசரமா ஏன் வேலை செய்யற, மழை இன்னும் வரலையேன்னு சொன்னது. அதுக்கு சின்னா அமைதியா, மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகணும் தான்னு பதில் சொன்னது. இத கேட்ட மூத்த எறும்பு, இயற்கை எப்பவும் முன்னாடியே சின்ன சின்ன சைகை காட்டும், அத கவனிக்காதவன் பின்னாடி கஷ்டப்படுவான்னு அறிவுரை சொன்னார். ஒரு நாள் சின்னா தனியா தானியம் தேடி போனப்போ ஒரு பெரிய அரிசி மணிய கண்டுச்சு. அது ரொம்ப கனமா இருந்ததால சின்ன தனியா இழுத்து பாத்துச்சு, தள்ளி பாத்துச்சு, ஆனா அசையவே இல்ல. அப்போ சின்ன மனசுக்குள்ள, தனியா முடியலைனா ஒற்றுமையா செய்யணும்னு யோசிச்சது. உடனே ஓடி போய் மற்ற எறும்புகளை கூப்பிட்டுச்சு. 10 எறும்புகள் சேர்ந்து ஒரே நேரத்துல முயற்சி பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரிசி மணி நகர ஆரம்பிச்சது. இத பார்த்த மூத்த எறும்பு, இதுதான் ஒற்றுமையின் பலம்னு சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு வானம் கருமை நிறமா மாறுச்சு. காற்று வேகமா வீசுச்சு. இடி மின்னல் ஆரம்பிச்சது. மூத்த எறும்பு, மழை வரப்போறதுன்னு சொன்னார். உழைப்பாளி எறும்புகளும் சின்னாவும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முன்னாடியே தானியம் சேமிச்சிருந்தாங்க. ஆனா பப்ளு, ஜிங்கு, லுல்லு 3 பேருக்கும் பயம் வந்துச்சு. நம்ம ஒண்ணுமே சேமிக்கலையேன்னு வருத்தப்பட்டாங்க. மழை நாள் முழுக்கவும் இரவு முழுக்கவும் கொட்டியப்போ வெளியே போக முடியாம எல்லாரும் குடிசைக்குள்ளேயே இருந்தாங்க. சின்னாவும் மற்ற உழைப்பாளி எறும்புகளும் சேமிச்ச தானியத்தை சாப்பிட்டு நிம்மதியா பசி இல்லாம பயம் இல்லாம இருந்தாங்க. அந்த நேரத்துல சின்ன சோம்பேறி எறும்புகளை பார்த்து, திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, கருணை உள்ளவன் தான் உண்மையில நல்லவன், பசியில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தானியத்தை பகிர்ந்து கொடுத்துச்சு. நல்ல வார்த்தை சொல்லி அறிவுரையும் கொடுத்துச்சு. இத பார்த்த பப்ளு, ஜிங்கு, லுல்லு 3 பேரும் தங்களோட தவற உணர்ந்தாங்க. இனிமே நாங்க சோம்பேறியா இருக்க மாட்டோம், உழைப்போம், ஒற்றுமையா இருப்போம்னு மனசார வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து அந்த எறும்பு கூட்டத்துல உழைப்பு, ஒற்றுமை, கருணை 3மே வாழ்க்கையா மாறுச்சு. இன்றைக்கு உழைப்பவன் தான் நாளைக்கு நிம்மதியா வாழ்வான். கடலை காப்பாற்றிய கடல் கன்னி. ஒரு காலத்தில் வானத்தைப் போல நீளமாகவும் முத்துக்களைப் போல ஒளிர்வதாகவும் இருந்த ஒரு கடல் ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் பெயர் லுமேரியா. அந்த ராஜ்யத்தின் அரச குடும்பத்தில் பிறந்தவள்தான் கடல் கன்னி லியா. லியா பல கனவுகளைக் கொண்ட இளவரசி. லியா மிகவும் அழகான கடல் கன்னி. அவளுடைய வால் வானவில் நிறங்களைப் போல மின்னியது. ஆனால் அவளின் உண்மையான அழகு அவளின் கனவுகள். மற்ற கடல் கன்னிகள் போல அரண்மனையில் இருப்பது லியாவுக்கு பிடிக்கவில்லை. அவள் அடிக்கடி கடல் மேற்பரப்பை நோக்கி பார்த்து, இந்த கடலுக்கு அப்பால் என்ன உலகம் இருக்குமோ என்று கனவு கண்டாள். அவளுக்கு மனிதர்களின் உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. லியாவின் அம்மா கடல் அரசி மரீனா மிகவும் புத்திசாலி, ஆனால் கடுமையானவர். அவர் சொன்னார், மனித உலகம் ஆபத்தானது, அவர்கள் கடலை காயப்படுத்துகிறார்கள், நீ அங்கே போகக்கூடாது என்று சொன்னார். லியா அமைதியாக தலை குனிந்தாள். ஆனால் அவளின் கனவு அமைதியாக மறையவில்லை. ஒரு நாள் லியா கடலின் ஆழமான பகுதியில் பழமையான ஒரு கோயிலை கண்டாள். அங்கே ஒரு இதய வடிவிலான முத்து இருந்தது. அந்த முத்து ஒரு தூய மனம் கொண்ட கடல் கன்னி தொடும்போது அவளுக்கு மனித உலகிற்கு செல்லும் சக்தி தரும் என்று பழமையான கதைகள் இருப்பது லியாவுக்கு தெரியும். லியா அந்த முத்தை தொட்டவுடன் ஒளி வெடித்தது. அடுத்த கணம் லியா கடல் கரையில் இருந்தாள். அவளுக்கு கால்கள் இருந்தன. மனித உலகம் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மலர்கள், காற்று, குழந்தைகளின் சிரிப்பு. அங்கே மாயா என்ற ஒரு பெண்ணை லியா சந்தித்தாள். மாயா கடலை மிகவும் நேசித்தவள். இருவரும் நண்பர்களாகி விட்டார்கள். ஆனால் அந்த நகரில் ஒரு பெரிய நிறுவனம் கடல் அருகே தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டது. அது நடந்தால் லுமேரியா அழிந்து போய்விடும். லியா பயந்தாள்.
ஆனால் பயந்து ஓடவில்லை. நான் இளவரசி, ஓடுவதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக என்று அவள் முடிவு செய்தாள். லியா, மாயா, மற்ற குழந்தைகள் சேர்ந்து மக்களுக்கு கடலின் முக்கியத்துவத்தை சொன்னார்கள். கடல் இல்லை என்றால் உயிரில்லை. கடல் நம்முடைய தாய், அதை காப்பது நம் கடமை என்று சொன்னார்கள். மக்களின் மனம் மாறியது. தொழிற்சாலை திட்டம் நிறுத்தப்பட்டது. லியா மீண்டும் லுமேரியாவிற்கு திரும்பினாள். கடலரசி மரீனா லியாவை கட்டிப்பிடித்து சொன்னார், நீ சிங்காசனத்திற்காக அல்ல, நல்ல மனத்திற்காக பிறந்த உண்மையான அரசி. லுமேரியா முன்பை விட அழகானது. மனிதர்களும் கடலும் நண்பர்களாக மாறினார்கள். கடல் நம்முடைய தாய், அதை காப்பாற்றுவது நம் அனைவரின் கடமை. நல்ல மனம் கொண்ட யானை. ஒரு பெரிய பசுமையான காட்டில் பல வகையான விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் உயரமான மரங்கள், குளிர்ந்த காற்று, சுத்தமான நீரூற்றுகள் இருந்தன. எல்லா விலங்குகளும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்ததால் அந்த காடு மிகவும் அமைதியான இடமாக இருந்தது. அந்த காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. உடலில் பெரியதாக இருந்தாலும் மனதில் மிகவும் மென்மையான குணம் கொண்ட யானை அது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே முன்வந்து உதவும் பழக்கம் அதற்கு இருந்தது. ஒரு நாள் காலை ஒரு மான் காட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று அது ஒரு ஆழமான குழியில் விழுந்தது. ஐயோ, யாராவது உதவி செய்யுங்கள் என்று மான் கத்திக் கொண்டிருந்தது. அந்த சத்தத்தை கேட்ட முயல் ஓடி வந்தது. ஆனால் குழி மிகவும் ஆழமாக இருந்ததால் முயலால் உதவி செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்தில் யானை அந்த இடத்துக்கு வந்தது. அது குழியின் ஆழத்தை கவனமாக பார்த்தது. பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று யானை அமைதியாக சொன்னது. யானை அருகிலிருந்த ஒரு பெரிய மரக்கிளையை தன் தும்பிக்கையால் எடுத்தது. அதை மெதுவாக குழிக்குள் இறக்கியது. மான் அந்த கிளையை பிடித்து மெதுவாக மேலே வந்தது. மானுக்கு உயிர் காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சி. அது யானையை பார்த்து, நீ இல்லையென்றால் நான் இன்று உயிருடன் இருக்க மாட்டேன், உனக்கு எப்போதும் நன்றி என்று சொன்னது. யானை புன்னகையுடன், நாம் எல்லாரும் ஒரே காட்டில் வாழ்கிறோம், உதவி செய்வது நமது கடமை என்றது. பல நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் யானை காடு வழியாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு பழைய வலை அதன் காலில் சிக்கிக் கொண்டது. யானை பலமாக முயன்றும் அந்த வலையை விட முடியவில்லை. ஐயோ, இப்போது யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று யானை கவலையுடன் நினைத்தது. அந்த வழியாக வந்த மான் யானையை அந்த நிலையில் பார்த்து அது மற்ற விலங்குகளை உடனே அழைத்து வந்தது. முயல்கள் தங்கள் கூர்மையான பற்களால் வலையை கடித்தன. குரங்குகள் வலையை இழுத்தன. சிறிது நேரத்தில் வலை கிழிந்தது. யானை விடுபட்டது. யானையின் கண்களில் நன்றி ஒளிந்தது. நான் அன்று உனக்கு உதவி செய்தேன், இன்று நீ எனக்கு உதவி செய்தாய் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னது. மானும் அமைதியாக, நல்ல மனதுடன் செய்த உதவி ஒரு நாள் நிச்சயமாக நமக்கே திரும்ப வரும் என்றது. அந்த நாளுக்குப் பிறகு காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் ஒருவருக்கொருவர் இன்னும் அதிகமாக உதவி செய்ய தொடங்கின. அந்த காடு நல்ல அனமும் ஒற்றுமையும் நிறைந்த இடமாக மாறியது. நல்லதை செய், நன்மை தானாக வரும். சின்ன யானையின் பெரிய வெற்றி. ஒரு காலத்தில் பசுமை புல்வெளிகளால் சூழப்பட்ட அழகான காட்டில் பல்வேறு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் அரசன் வலிமை மிகுந்த சிங்கம். எல்லோரும் அதை மரியாதையோடு அரசே என்று அழைத்தார்கள். சிங்கமும் நீதியுடன் ஆட்சி செய்ததால் விலங்குகள் அனைவருக்கும் அதன் மீது ஒரு அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தன. அந்த காட்டில் குட்டி என்ற பெயருடைய ஒரு சின்ன யானை இருந்தது. உடலால் சிறியதாக இருந்தாலும் அதைவிட பெரிய கனவுகள் மற்றும் நற்சிந்தனைகள் கொண்டது. குட்டிக்கு உலகம் முழுவதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எப்போதும் இருந்தது. ஆனால் அதன் சிறிய உடல் காரணமாக சில விலங்குகள் அதை அடிக்கடி கிண்டல் செய்வார்கள். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. பல நாட்களாக மழை பெய்யாததால் ஆறு முழுவதும் வற்றி போயிருந்தது. குடிநீர் இல்லாமல் விலங்குகள் துன்பப்பட்டன. எல்லோரும் சிங்க அரசனை நாடி ஒரு தீர்வு கேட்டார்கள். சிங்கமும் ஆழமாக யோசித்தது. ஆனால் எங்கும் நீர் கிடைக்கவில்லை. அந்த வேளையில் குட்டி யானை மெதுவாக முன்வந்து, அரசே, நான் ஒரு இடத்தில் நீர் இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய காட்டின் மறுபக்க மலைக்கு கீழே ஒரு பழைய குளம் இருக்கிறது. அது மிகவும் ஆழம். நாம் எல்லோரும் சேர்ந்து அதை தூர்வாரினால் நமக்கு நீர் கிடைக்கும் என்றது. பல விலங்குகள் சிரித்தபடியே, இந்த சின்ன யானை பெரிய யோசனை கூறுறதா என்று கூறி சிரித்தான். ஆனால் சிங்கம் அவன் பேச்சை கவனமாக கேட்டது. நீ சொல்வதை முயற்சித்து பார்க்கலாம் என்று ஒப்புக்கொண்டது. அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த குளத்துக்கு சென்றன.
முதலில் அது முழுவதும் மணலால் மூடப்பட்டிருந்ததால் அங்கே நீர் இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. இருந்த போதிலும் குட்டி யானையின் உற்சாகம் குறையவில்லை. அது முதலில் மணலை தள்ள ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து மற்ற விலங்குகளும் உதவ ஆரம்பித்தன. பல மணி நேரம் உழைத்த பிறகு குளத்தின் கீழிருந்து தண்ணீர் பொங்கத் தொடங்கியது. தண்ணீர் மேலே வருவதைக் கண்டவுடன் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியில் குதித்தான். குட்டி சொன்னது சரியே என்று அனைவரும் பாராட்டினர். சிங்க அரசன் எல்லோரிடமும் சொல்லியது, எல்லாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எவரிடம் நல்ல யோசனை வந்தாலும் கவனமாக கேட்க வேண்டும். இந்த காட்டை காப்பாற்றியது குட்டியின் புத்தி கூர்மை. அந்த நாளிலிருந்து விலங்குகள் குட்டியை கிண்டல் செய்வதை நிறுத்தி அதை மரியாதையுடன் பார்க்கத் தொடங்கினர். குட்டியும் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்தது. ஒருவரின் அளவை வைத்து அவர்களின் திறமையை மதிப்பிடக்கூடாது. ஒன்றுபட்ட முயற்சி எப்போதும் வெற்றியைத் தரும். எல்லோரும் சேர்ந்து செயல்படும்போது எந்த பெரிய பிரச்சனையும் எளிதில் தீர்க்க முடியும். நல்ல மனசு கொண்ட குட்டிமான். ஒரு பசுமையான காட்டில் மினி என்ற குட்டிமான் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் மற்ற உயிர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனசு கொண்டது. ஒரு நாள் காட்டில் பெரிய புயல் வீசியது. எல்லா உயிர்களும் பயந்து ஓடின. அந்த நேரத்தில் ஒரு சிறிய குரங்கு மரத்தில் சிக்கிக் கொண்டு கீழே இறங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தது. மினி அதை பார்த்ததும், பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று ஓடி வந்து மரத்தின் கீழ் நின்று குரங்கை காப்பாற்றியது. குரங்கு மகிழ்ச்சியாக, நன்றி மினி, நீ எனக்கு உண்மையான தோழி என்று சொல்லி அதை அணைத்துக் கொண்டது. அந்த நாள் முதல் காட்டில் உள்ள அனைவரும் மினியை பார்த்து நல்ல மனசு இருந்தால் உலகமே நம்மோடு இருக்கும் என்று சொல்லத் தொடங்கினர். மாறல், உதவி செய்பவரை எப்போதும் அனைவரும் மதிப்பார்கள். நல்ல மனசு எல்லாவற்றையும் வெல்ல செய்யும். முயலும் கிளியும். ஒரு பசுமையான தோட்டத்தில் ஒரு அழகான முயலும் புத்திசாலி கிளியும் வாழ்ந்தன. முயல் எப்போதும் தன் வேகத்தை பற்றி பெருமை பேசி பிற விலங்குகளை கிண்டல் செய்தது. ஒரு நாள் கிளி சொன்னது, வேகம் முக்கியம், ஆனால் பொறுமை அதை விட முக்கியம். முயல் சிரித்து, நான் எல்லாரையும் விட வேகமானவன் என்று பெருமைப்பட்டது. அப்போது வானம் கரும்பத்தி பெரிய மழை தொடங்கியது. எல்லா விலங்குகளும் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடிச் சென்றன. முயலும் வேகமாக ஓடத் தொடங்கியது. ஆனால் வழியில் சறுக்கி களிமண்ணில் விழுந்தது. அதன் கால் வழுக்கியதால் எழ முடியாமல் முயல் பயந்து அழுதது. அதை பார்த்த கிளி உடனே பறந்து சென்று மற்ற விலங்குகளிடம் உதவி கேட்டு அழைத்து வந்தது. அனைவரும் சேர்ந்து முயலை பாதுகாப்பான குடைக்குள் கொண்டு சென்றார்கள். மழை நின்ற பிறகு முயல் நன்றியுடன் சொன்னது, வேகம் முக்கியம், ஆனால் பொறுமையும் உதவும் மனமும் தான் உண்மையான வலிமை. நல்ல மனம் கொண்ட நண்பன் எப்போதும் உதவி செய்ய வருவான். குட்டி பூனையும் அழகான பறவையும். ஒரு காட்டின் அருகில் ஒரு குட்டி பூனை பசியால் உணவு தேடிக் கொண்டிருந்தது. பல மணி நேரம் கழிந்தும் அதற்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை. பூனை சோர்ந்து ஒரு கல்லின் மீது அமர்ந்து விட்டது. அப்போது அங்கிருந்து ஒரு சின்ன பறவை பறந்து வந்தது. அதன் அலகில் ஒரு சிறிய பழம் இருந்தது. அது பூனையை பார்த்து, நீ ஏன் இவ்வளவு சோர்ந்திருக்கிறாய் என்று கேட்டது. பூனை மெதுவாக, எனக்கு ரொம்ப பசி, ஆனால் உணவு எதுவும் கிடைக்கவில்லை என்றது. பறவை சற்று யோசித்து தன் பழத்தை இரண்டாக பிளந்து, இது உனக்கு, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றது. பூனை மகிழ்ச்சியுடன் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது. சில மணி நேரத்தில் பூனை தண்ணீர் குடிக்க சென்றபோது ஒரு பெரிய பழம் மரத்தின் அடியில் கிடந்ததை பார்த்தது. அது உடனே பறவையை கூப்பிட்டு, நீ எனக்கு பகிர்ந்ததை மறக்க மாட்டேன், இதை நாம் சேர்ந்து சாப்பிடலாம் என்றது. இருவரும் மகிழ்ச்சியுடன் பழத்தை சாப்பிட்டு நெருங்கிய நண்பர்களானார்கள். பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியை பெருக்கும். Thanks for watching. Subscribe for more kid stories.